VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சாமானியர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் வீரகுமார், விவரங்களை பகிரலாம். பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்ந்திருப்பது சென்னையில் பொதுமக்களிடையே பெரிய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 11 நாட்களில் 4வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து சென்னையில் பெட்ரோலுடைய விலை லிட்டருக்கு 107.77 ரூபாய்க்கும் டீசலினுடைய விலை லிட்டருக்கு 99 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக கடந்த 11 நாட்கள்ல 4 முறை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக மே 15ஆம் தேதி முதல் முறையாக பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் வரை உயர்ந்து பெட்ரோல் லிட்டருக்கு 103.67 காசுகளுக்கும் டீசல் லிட்டருக்கு 95.25 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு மே 19, மே 23 என 2-3 முறை உயர்ந்து பெட்ரோல் டீசல் விலை மே 23ஆம் தேதி வாக்கில் 105 ரூபாய்க்கு பெட்ரோல் லிட்டரிலும் டீசல் லிட்டருக்கு 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை என்பது லிட்டருக்கு சுமார் 2 ரூபாய் வரை உயர்ந்து பெட்ரோல் சென்னையில் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மே 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 11 நாட்கள்ல பெட்ரோல் டீசல் விலை சுமார் 7 ரூபாய் 50 காசுகள் வரை இந்தியா முழுவதும் உயர்ந்திருக்கிறது. இது பொதுமக்களையும் சாமானியர்களையும் வாகனத்தை மட்டுமே முதன்மையாக தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களையும் பிரதானமாக பாதித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய எதிரொலியாக வாடகை கார், ஆட்டோ, தனியார் பேருந்து கட்டணங்கள் விலை உயரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் திறக்க இருக்கிறாங்க. இதனால பள்ளி கல்லூரிகளில் போக்குவரத்து பயணங்களுடைய செலவும் அதிகரிப்பதற்கான அபாயம் நிலவுவதா தெரிவிச்சிருக்கிறாங்க. டெலிவரி ஊழியர்கள், கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்ற எரிபொருளை மட்டுமே நம்பி பணிபுரியக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் என்பது நிலவுது. அதே போல எரிபொருள் விலை உயர்வு சரக்கு போக்குவரத்து செலவுகளை அதிகரிப்பதால வாகனங்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பால், காய்கறி, பருப்பு, அரிசி, சர்க்கரை போன்ற மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வதற்கான அபாயமும் நிலவுது. ஹோட்டல்களினுடைய உணவு தயாரிப்பதற்கு மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு ஆகியவற்றால உணவகங்கள் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை உயரக்கூடியதற்கான அபாயமும் நிலவுது. அது மட்டுமல்லாம மணல், செங்கல், சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வாலும் அடுத்தடுத்து வீடு கட்டுவதற்கான விலை உயர்வும் அதிகரிக்கும் என்ற பார்க்கிறோம். நாம் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை என்பது 107.75 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல டீசலினுடைய விலை என்பது 99.55 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 11 நாட்கள்ல 15 ரூபாய் வரை பெட்ரோல் டீசலினுடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. சார் வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, நீங்க நேரடியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க சார்? இல்லை, ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. டிராஃபிக்கில் பெட்ரோல் இல்லாதனால அது ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தட்டுப்பாடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். 15 நாள்ல கிட்டத்தட்ட 7 ரூபாய் வரை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. உங்களை நேரடியாக எப்படி பாதிக்கும்? ஒரு மாதத்துக்கு நீங்க பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இப்ப எவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கு? இல்லை, மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஆகுது. 3500 ரூபான்றது முன்னாடி இருக்கும்போது வெறும் 3000 மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ 500 எக்ஸஸ் ஆகுது. ஸோ கிலோமீட்டர் அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் அவ்வளோவா கொடுக்கும். அடுத்த மாதம் இன்னும் கூடும்னு சொல்கிறாங்க சார். இன்னும் இதை விட 23 ரூபா கூடும்ன்றாங்க. என்ன பண்ணு? போர் பதற்றம், கச்சா எண்ணெயினுடைய விலைகளில் தொடர்ச்சியாக மாற்றம் உள்ளிட்டவனுடைய காரணமாக நேரடியாக பெட்ரோல் டீசலினுடைய விலை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொதுமக்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வுக்கும் ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறத பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.